ஆயிரக்கணக்கான கோடி பொருட்செலவில் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜி என்பது அமெரிக்காவை சார்ந்த ஆப்டிமஸ் அந்த கார்னிங் கம்பெனியோடு சேர்ந்து இந்த பிக்டெக் நிறுவனம் இன்று துவக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் திருக்கரங்களால் இந்த நிறுவனம் என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. காரணம், ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கிறது. தொழில் செய்வதற்கு உகந்த மாநிலமாக, குறிப்பாக திருப்பெரும்புதூர் தொகுதி உகந்த பகுதியாக இருக்கிறது என்பதை பல மாநிலங்களில் இருந்தும் பல உலக நாடுகளில் இருந்தும் முதலீடுகள் கொண்டு வருகிறார்கள். உண்மை என்னவென்றால் இங்கு கொடுப்பதற்கு தான் நிலம் இல்லை, இடமில்லை. அந்த அளவிற்கு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் வேலை வாய்ப்பும் வரி உற்பத்தியும் நிதி ஆதாரமும் பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. டெட்ராய்டு என்று சொல்லுவார்கள். அதே போன்று இப்பொழுது இந்தியாவின் டெட்ராயாக தமிழ்நாடு மாறி வருகிறது. முழுக்க முழுக்க RSS BJP உடைய தூண்டுதலோடு இந்த கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு RSSம் BJPயும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 6 படை வீடு இருக்கிறது. 6 படை வீட்டில் ஒரு படை வீடில் தான் திருப்பரங்குன்றத்தில் கீழே சிக்கந்தர் மேலே கந்தர், கீழே கந்தர் மேலே சிக்கந்தர் என்று சொல்லுவார்கள். இது ஓராண்டு ஈராண்டு இல்லை, பல நூறாண்டுகளாக கீழே கந்தர் மேலே சிக்கந்தர் இதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 6 படை வீடில் பழனியில் விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை, திருத்தணியில் முயற்சிக்கவில்லை, பழமுதிரி சோலையில் முயற்சிக்கவில்லை, பழனியில் முயற்சிக்கவில்லை, திருச்செந்தூரில் முயற்சிக்கவில்லை. ஏன் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இந்த RSS BJPயும் இந்து முன்னணியும் முயற்சிக்கிறார்கள் என்றால் கலவரத்தை உருவாக்க வேண்டும், கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதை ஒருபோதும் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் இடம் கொடுக்க மாட்டார்கள். தமிழ்நாடு என்றால் மத நல்லிணக்கம், உண்மை, நேர்மை, அமைதியாக வாழ வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. எத்தனை நூற்றாண்டுகளாக உள்ளூர் மக்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பின்னி பிணைந்து அண்ணன் தம்பிகளாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அங்க போயிட்டு நீ கலவரத்தை ஏற்படுத்த முயற்சினா உள்ளூர்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்க? நேற்றுக்கு தீபம் ஏத்த போனது யாரு? உள்ளூர்காரர் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க, வெளி மாவட்டத்துல இருந்து இம்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதுக்கு பேர் மனித நேயமா? இதுக்கு பேர் மத நல்லிணக்கமா? எல்லா ஊர்லயும் கலவரத்தை ஏற்படுத்தியாச்சு. தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவர பூமியை மாத்தணும்னு பாஜக முயற்சி செய்து ஒருபோதும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் இதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று இந்த விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என்று அங்கே தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள். சபை ஒத்திவைக்கப்பட்டதாக அறிகிறேன். கண்டிப்பாக இதை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேரும், பாண்டிச்சேரி ஒரு உறுப்பினர் சேர்த்து 40 பேரும் இதை விடமாட்டார்கள். தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க முயற்சிக்கின்ற பாஜகவுடைய முயற்சி ஒருபோதும் பலிக்காது. இவர் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க.